இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் வந்து ஏற்கனவே வந்து இடையில ஒரு சின்ன தடங்கள் ஒன்று ஏற்பட்டுறது. அதுக்காக வந்து திருப்பூர் வழங்கப்படுத்தி கொண்டு இதை தொடர்றேன் இப்பொழுது. சரிதானே? இப்போ இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ்ண்டா வந்து கேள்விக்குறிக்குரிய வசனம். என்ன எப்போ கேள்விக்குறியாகும்ண்டா வந்து இன்பட்டக்கமாக்க கேள்விக்குறியாகும். அந்த இன்பட்டக்கமாக்குள்ள உள்ள கேள்விக்குறிக்குரிய அந்த கேள்வி கேட்க கேன் யூ சிங் அ சாங் சிங் அ சாங் வெல், உங்களால் நன்றாக பாட முடியுமான்னு கேட்க, அப்படி பாட முடியுமான்ற கேட்க நாங்கள் எஸ் ஓ நோன்னு தான் சொல்லுவோம். அப்படி எஸ் ஓ நோவோன்னு ஆன்சர் பண்ற கேள்வியாக இருந்தா அந்த இன்பட்டக்கமோ நீ கேட்க அதுக்கு தட் போடுவோம். என்ன தட்டுக்கு பதிலாக வந்து என்ன போடுவோம், இவ்வளவு அது வெதர் போடுவோம். அதாவது வந்து முதல் தட் போட்ட மாதிரி உங்களால வந்து பாட முடியுமா, உங்களால படிக்கலாமா, உங்களால சாப்பிடலாமா, நீங்க சாப்பிட்டீங்களா, அப்படி கேட்க நோவோ ஜேசோண்டு வந்து ஆன்சர் வரும். அப்படி வர கேள்விக்கு வந்து நாங்க இன்பட்டக்கமோ நீக்கி போட்டு வந்து இஃப் போடுவோம். அதுதான் சொல்லப்படுறது. கேன் கேள்வி கேட்டா வந்து முடியுமான்னு கேட்க வந்து எஸ் ஓ நோ வந்து கேட்கப்படும். வரலாமா போகலாமாண்டா அதுக்கு எஸ் ஓ நோ வந்து கேட்க போறோம். ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ டீச்சர், இஸ்கி யுவர் ஃப்ரெண்ட், அப்படி கேட்க அதுக்கு எஸ் ஓ நோவோண்டு ஆன்சர் பண்ணுவோம். அப்படி எஸ் ஓ நோவோண்டு ஆன்சர் பண்ற கேள்வியாக இருந்தால் அதுக்கு இவ்வெதர் ரெண்டு வந்து பாவிப்போம். இப்போ கேப் யூ புக், நீங்க ஒரு புத்தகம் வச்சிருக்கிறீங்களா, கேஸ் கீ பென், அவன் ஒரு பேனை வச்சிருக்கிறானா, அப்படி கேட்க வந்து என்ன செய்வோம், எஸ் ஓ நோவோண்டு தான் ஆன்சர் பண்ணுவோம். அப்படி வர கேள்விக்கு வந்து இஃப் வெதர்ன்றதை வந்து இன்பட்டக்கமுடைய பாவிப்போம். அப்ப மை கிளாஸ் டீச்சர் சேட் டு மீ, மை கிளாஸ் டீச்சர் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னார், கேன் யூ சிங் அ சாங் வெல், நன்றாக உங்களால பாட முடியுமா எங்களுடைய ஆசிரியர் வந்து எனக்கு சொன்னார். இப்ப மை கிளாஸ் டீச்சர் ஆஸ்க் மீ, அதாவது வந்து சேட் டுன்றது வந்து இங்க என்ன வரும்னா ஆஸ்க் மாறும். அதாவது வந்து சேட்ன்றது வந்து இங்க வந்து என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னார், அது வந்து கேள்வியா கேட்க வந்து ஆஸ்க் மாறும். அப்ப மை கிளாஸ் டீச்சர் ஆஸ்க் மீ இஃப், அங்கால என்ன போட போறோம்டா ப்ரோனவுனை போட போறோம். ப்ரோனவுனுக்கு அடுத்ததான் முடல் வேர்ப் போட போறோம். இந்த ப்ரோனவுன் இஞ்ச வரும், இந்த முடல் வேர்ப் இஞ்ச வரும். இப்ப மீ என்றா என்னத்தானு கேட்கிறாரு, அப்ப ஐ என்று வரும். இங்க கேனுக்குரிய வந்து என்ன ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல இருக்கிறது அங்கால, அதாவது வந்து சேஞ்ச் ஆக வந்து டென்சர் சேஞ்ச் ஆக வேர்ப்ஸ்கள் சேஞ்ச் ஆக சொன்ன குல்டண்டு மாறும். சரிதான? இதுக்குரிய வேர்ப் வந்து பிரசன்ட் வேர்ப் தான். அப்ப சிங் என்று வரும், சோங்கன்றது அது மாறாது, அப்படியே வரும். பெல்ன்றது வரும். இந்ததான். அப்ப என்ன, மை கிளாஸ் டீச்சர் ஆஸ்க் மீ இஃப் ஐ குட் சிங் அ சாங் வெல், என்னால நன்றாக பாட முடியுமா என்னுடைய ஆசிரியர் என்னை கேட்டார். என்னால நன்றாக பாட முடியுமா, என்னால நன்றாக ஒரு பாட்டு பாட முடியுமா என்னுடைய ஆசிரியர் என்னை கேட்டார். என்ன கொண்ட வந்து நாங்க பார்ப்போம். சரிதானே? சபேசன் say it to us, say it to us, say it to me, say it to me, say it to me. Are you teaching English now? சரிதானே? சபேசன் say it to me, are you teaching English now? நீங்கள் இப்பொழுது ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று சபேசன் என்ன கேட்டாங்க. are you teaching English now வந்தா இப்ப என்ன, நீங்க ஆங்கிலம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டா நான் என்ன செய்வேன், yes or no என்று தான் சொல்லுவேன் பதில். அப்ப yes or no என்று வார வினாவுக்கு வந்து இவ்வெதர் என்று பாவிக்கணும். அப்ப சபேசன் என்றது ஒரு காலம் மாறாது, அப்படியே வரும். சபேசன் என்றது மாறும் வராது. say to me என்றா வந்து ask me என்றும் வரும், ஆஸ்க் மீ என்று மாறும். இன்பட்டக்கமோ பாவிக்க போறோம், அதுக்கு இவ் அல்லது வெதர் போட போறோம். ஆர் யூ டீச்சிங் இங்கிலீஷ் நவ் வண்டா என்னென்று பாவிக்க போறோம், யூன்றது இங்க ஐயா மாறும். ஐயண்டு வந்தது வந்து என்னது பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸா மாற்றிக்க வாஸ் என்று வரும். ஐ வாஸ் டீச்சிங்ன்றது மாறாது, அப்படியே வரும் டீச்சிங். அடுத்த இங்கிலீஷ்ன்றது மாறாது, அப்படியே வரும் இங்கிலீஷ். நவ்ன்றது வந்து தென், நீங்க பிறகு ஆங்கிலம் படித்தீர்களா என்று சபேசன் என்னை கேட்டார். சரிதானே? நீங்கள் ஆங்கிலம் படிப்பித்துக் கொண்டிருந்தீர்களா, பிறகு நீங்கள் முதல் தென்னண்டா முதல் பிறகு முதல் நீங்கள் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று சபேசன் என்னை கேட்டாங்க என்று வரும். அப்ப சபேசன் say to me, are you teaching English now? அதை மாத்தேக்க நாங்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சா வந்து are you teaching English now? அது கேள்விக்குறியோட வருது. அந்த கேள்விக்குறியோட வரைக்க அதுக்கு எப்படி வருது, எஸ் ஓ நோ. அதாவது WH கொஸ்டின் தவிர வேற என்ன வந்தாலும் அது எஸ் ஓ நோவா தான் இருக்கும் கூடுதல். அப்ப எஸ் ஓ நோன்றதுக்கு பதிலாக வந்த
வந்தா வந்து இஃப் எதர்ன்றத பாவிக்கணும். அப்ப சபேஷன் ஆஸ்க் மீ இஃப் ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ் என்னென்று வரும், இங்கிலீஷ் அடுத்து என்னென்று வரும், தென்ன்றது வரும். அப்ப இது அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சினை வந்து இன்டரோகேட்டிவ். இன்னொரு வசனம் பார்ப்போம், இன்னொரு வசனம் பார்ப்போம். வதனன்